இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி ரவியின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். முதல்ல ஒரு ஔவையாரோட நல்வழி பாடலோட நம்ம தொடங்குறோம். நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபாள், மாறில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், பாழே மடக்கொடி இல்லா மனை. என்ன சொல்றாங்க ஔவையார்னா, மாறில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், மாறுபாடு இல்லாத உடன்பிறப்பு இல்லாத உடம்பு பாள். எவ்வளோ அழகா இந்த லைன் காயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், அதுவும் எப்படின்னா மாறுபாடு இல்லாத உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள். நம்ம இன்னைக்கு 2 உடன்பிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா. இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு, ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள்லாம் ஒரு நடுவரா இருக்கலாம். நான் 2 தரப்பு வாதங்களையும் நான் சொல்றேன். யாராவது பேசக்கூட பேசலாம். அண்ட் நானும் என்னுடைய முடிவையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ பொய்டிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சம்டைம்ஸ் ராமர்னு சொல்லுவேன், ராமன் சொல்லுவேன். அதை இந்த பேச்சாளருடைய உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனே அப்படிங்கிற அணிக்காக நான் முதல்ல பேசுறேன். இதுல என்ன சந்தேகம்? தம்பியருள் சிறந்தவன் இலக்குவன் தான். ஏன்னா அவன் அறத்துக்கு அதிபதியான ராமருடைய தம்பி. முதல்லயே முடிவே சொல்லிடலாம், தம்பியருள் சிறந்தவன் இலக்குவன் அப்படின்னு. கைகேயி என்ன கேட்டா? சீதையின் கணவனுக்கு காடென்றாள் இல்லையா? சீதையுடைய கணவனை தான் காட்டுக்கு அனுப்புறா. ஆனா இந்த லக்ஷ்மணரும் அதே மாதிரி மர உரி தரித்து ஜடாமுடி தரித்து காட்டுக்கு போற. இது என்ன முதல் தடவையா? இதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் வந்தார் இல்லையா? சித்த வனத்தினிலே யான் செய்திடும் முக்தி வேள்விக்கு தடையான அசுரர்களை செருமுகத்து காக்க வேண்டி நின் கரிய நிறமுடை குமரன் வேண்டும் அப்படின்னு தான் அவர் கேட்டார். கரிய நிறமுடைய குமரன் ராமன். லக்ஷ்மணர் நல்ல ஃபேர் கம்ப்ளெக்ஷன் உடையவர். ஆனா என்ன ஆச்சு? ராமரை கூப்பிட்டார் விஸ்வாமித்திரர். ஆனா ஒன்றே போல் அண்ணனும் தம்பியும் வெற்றி வாளொன்றை இடையிலே கட்டி குன்று போல் உயர்ந்த இடத்தோளினில் கொற்றம் வில்லுடன் விரைப்பாய் வந்தனர். ராமரை கூப்பிட்டா லக்ஷ்மணர். இது அப்படியே குவைட் ஆப்வியஸ் திங். இது where there is wrong there is லக்ஷ்மண். அவர் காட்டுக்கு போக சொல்லி கைகேயி சொன்ன உடனே அம்மா கிட்ட போய், சுமித்திரை அம்மா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் கூட சொல்லல, ஒரு டிக்ளரேஷன் பண்ண சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? உடன் சென்றிடுவாய் மகனே என்று உடன்பட்டு சொல்லிடுவாய் தாயே அப்படிங்கிறார். நான் போயிட்டு வரட்டுமாமா கேட்கல, கூட போயிட்டு வா, உடன்பட்டு சென்றிடுவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அம்மா என்ன சொல்றாங்க? உடன் சென்றிடுவாய் மகனே அப்படிங்கிறதோட இன்னல் வருங்கால் அண்ணனை நீ காத்திடு, இறக்கும் நிலை வந்தால் முன்னம் நீ இறந்திடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா சுமித்திரை தாய். அத அம்மா சொன்ன வார்த்தையை மெய்யாக்க முயலுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட இருந்த காட்டில் இருந்த அந்த 14 வருடங்களும் உறக்கம் இல்லாமல் அண்ணனுக்காகவே வாழ்ந்தவன் லக்ஷ்மணன். இவங்க காட்டுக்கு போன உடனே முதல்ல சித்திரக்கூடத்துக்கு போய் அங்க பர்ணசாலை ராமர் சொன்னபடி அமைக்கிறான் லக்ஷ்மணன். அப்போ ராமருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மணனை பார்த்து. அவர் என்ன சொல்றார்? மன்னனின் ஆணையால் மரவுரி நான் பூண்டேன், சரிதான், அது இன்னல் உனக்கிழைத்தது சரியல்ல அப்படின்னு அவர் அழறார் ராமர். அதுக்கு லக்ஷ்மணன் என்ன சொல்றான்?
அண்ணா உன்னை காப்பதுதான் என் கடமை அப்படின்னு சொல்லி, நீ முன்னம் பிறந்தவன் என்பதால் இன்று மண்ணை துறக்க நேர்ந்ததே, அதுதான் அண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றான். ராமர் என்ன சொல்றாருன்னா, அச்சோ நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். இந்த தம்பி என்னடானா, அச்சோ அண்ணா நீ உனக்கு நாட்டை துறந்து வந்திருக்கியே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். எப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசம் இது! இந்த ஒரு இன்சிடென்ட் போதும் நம்மளுக்கு லக்ஷ்மணன் தான் சிறந்த தம்பி அப்படிங்கிறதுக்கு. கூடவே போனார் இல்லையா, அதனால அவர் ஒரே அடிமை மாதிரி இருந்தார், அவருக்கு வேலையாள் மாதிரி இருந்தார், ஒரு சொம்பு தூக்கி மாதிரி இருந்தார். அப்படியெல்லாம் டிசைட் பண்ணிடக்கூடாது. அவர் பல நேரங்கள் இலக்குவன் ராமரை தட்டி கேட்டிருக்கிறார், சுட்டி காட்டியிருக்கிறார், இக்கட்டிலிருந்து மீட்டிருக்கிறார், கட்டி பிடித்திருக்கிறார். இது எல்லாமே பண்ணியிருக்கார் லக்ஷ்மணர். சீதை கானகத்து கனகமானை காணத்தகும், அது வேண்டும் என்று கை தொழுதாள் இல்லையா. அப்போ உடனே ராமர் அதை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கிறார். ஆனா லக்ஷ்மணர் முதல்ல சுட்டி காட்டுறார், அப்புறம் தட்டி கேட்கிறார். பொன்னுடலும் வால் செவி கால் என பொன்மயமாயிருக்கும் இம்மான் பாயும் மான் அல்ல, அது பகைவர்களின் மாயமான் அப்படின்னு முதல்ல சுட்டி காட்டுறார். அப்புறம் சொல்றார், பொன்மானால் ஆகும் காரியம்தான் என்ன, மேன்மையது மீள்வதுதான் அப்படின்னு சொல்றார். நம்ம பொன்மான் வச்சுன்னு என்ன பண்ண போறோம், அது வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல தட்டி கேள்வி கேட்கிறார். ஆனா ராமர் அவர் மனைவி சொல்ல கேட்கணும்னு இருக்கலாம், தான் பிறந்த பிறவி பயனை தீர்க்கணும்னு இருக்கலாம். அவர் அந்த மானை பிடிக்க புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்றார் லக்ஷ்மணர் கிட்ட, அது மாயமான் ஆகுமேல் முடிப்பேன் என் அம்பால், தூயமான் ஆகுமேல் பிடிப்பேன் என் அன்பால் அப்படின்னு சொல்லிட்டு போறார் இங்கிருந்து மாயமான பிடிக்கிறதுக்கு. சீதைய லக்ஷ்மணனோட ஒரு பாதுகாப்புல இருக்க சொல்லிட்டு அவர் போறார். அங்க போனா அது மாயமான், மாரீச்சன்மான், அது சீதா லக்ஷ்மணா அப்படின்னு ராமருடைய குரல்ல ஒரு உரத்து அழைத்து விட்டு இறந்து போகிறது. அந்த நேரத்துல லக்ஷ்மணன் இங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறார். சீதைக்கு பயமாயிடுறது. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, சீதா லக்ஷ்மணான்னு சொல்றார் அவருடைய குரல்ல கேட்கறதே அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் என்ன தெரியுமா சொல்றார், மண்ணிலும் விண்ணிலும் ராமனுக்கு இணையான திண்மையர் உளர் என்ற எண்ணத்தை கொண்டீரோ அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அண்ணா மேல அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. இந்த மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி அண்ணனுக்கு இணையான திண்மையர் யாரும் இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்றார். இந்த இடத்துல சீதைக்கு தான் சந்தேகம், ராமருக்கு ஏதோ ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லி. அதனால வேற மறுக்க முடியல, ஏன்னா அவள் வேறு முடிவுக்கு போக முடிவு செய்கிறாள். அதனால அவர் ராமரை தேடிண்டு போறார். சீதை இங்க இருக்கும் பொழுதுதான் ராவணன் மாறு வேடத்தில் சீதையை கவர்ந்து கொண்டு செல்கிறான். இந்த ராமரும் லக்ஷ்மணரும் அங்கிருந்து திரும்பி வரும்போது பார்த்தா இங்க பர்ணசாலையும் இல்லை, சீதையும் இல்லை. ராமருக்கு மண் சுழன்றது, கண் சுழன்றது, எண்ணம் சுழன்றது, விண் சுழன்றது, வேதமும் சுழன்றது. ஒரு எங்க எங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க. அப்போ லக்ஷ்மணர் சுத்தமுத்தம் பார்க்கிறார். இந்த இடத்துல அண்ணா எமோஷனலா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்றார். அவன் தீண்டுதல் தவிர்த்து நிலத்தோடு பெயர்த்துள்ளான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றது லக்ஷ்மணர். அவன் தொடர்றதை தவிர்த்திருக்கான், நிலத்தோடு பெயர்த்திருக்கான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே மண் மீது ஓடிய தேர் சுவடு விண்மீது ஓங்கியதை பார்த்த பிற்பாடு தின்தேர் சென்றிருக்கும் தென்னிலங்கை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறார். இப்போ மண்ணில் ஓடி இருக்கு, கொஞ்ச தூரத்துல மேல எங்கேயோ போயிருக்கு, இந்த சைடு தான் போயிருக்கும், தெற்குக்கு தான் போயிருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறார். அப்புறம் இவெல்லாம் கொஞ்சம் தூரம் இப்படி போய் பார்த்தாக்க அங்க ஒரு வீண கொடி இருக்கு, குத்திட்டு இருந்த வேல் இருக்கு.
அதை பார்த்து இந்த இடத்துல ராமர் என்ன நினைக்கிறார், ஓஹோ தேவருக்கும் அசுரருக்கும் கொடும் போர் போல் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா லக்ஷ்மணர் என்ன அழகா திங்க் பண்ணி, கழுகரசன் போராடி பீத்த கொடி இது, ராவணனுடைய வீணை கொடி, அதுல அலகால் கொத்தப்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றன, அதனால இது கழுகரசன் போராடி பீத்த கொடி அப்படின்னு அடுத்தது சொல்லிடுறாரு. அப்படியே கிளியர் ஸ்கெட்ச் இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க அவனுடைய முத்தலை சூலமும் அம்பு புட்டிலும் இறைந்து கிடக்கு. அதை பார்த்த உடனே கண்டிப்பா சொல்லிடுறார் லக்ஷ்மணர், யாழி போல் பகைவர் ஆயிரமாய் தோன்றினாலும் 10 தலையுடை ராவணன் தான் கவர்ந்து சென்றவன் அப்படிங்கிற வரைக்கும் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடறாரு. என்ன அழகான ஸ்கெட்ச் இது! எவ்வளோ ஒரு தம்பி, இப்படி ஒரு தம்பி இருந்தா என்ன கவலை, ராமருக்கு அப்படி ஒரு தம்பி கிடைச்சிருக்கு. இப்போ தட்டி கேட்ட விஷயம் பார்த்தோம், சுட்டி காட்டின விஷயம் பார்த்தோம். நம்ம அடுத்தது நம்ம சொல்ல போறது அவர் இக்கட்டிலிருந்து மீட்ட விஷயம் சொல்றேன். வாலியை வதம் பண்ண அவர் மறைந்திருந்து அம்பு விடுறார் இல்லையா? அவன் மேல ராம அப்படின்னு பொறிக்கப்பட்ட அம்பு பட்ட உடனே அதை எடுத்த உடனே கேட்கிறான், அவன் ஏன் என் மேல மறைந்திருந்து அம்பு விட்ட அப்படின்னு. ராமர் அதுக்கு பலவித விளக்கங்கள் சொல்றார். பல மிருகங்களோட ஒப்பிட்டு, நீ மிருகமே இல்லை, நீ வேத வித்தகன், நீ நிறைய படித்தவன் இந்த வாலி, நீ நெறி தவறி இருக்க அப்படிங்கிற மாதிரி பல விளக்கங்கள் ராமர் கொடுத்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மணர் கொடுக்கிற ஒரு விளக்கம் ரொம்ப கன்வின்சிங்கான விளக்கம். அவர் என்ன சொல்றார் லக்ஷ்மணர், சரணடைந்த நின் தம்பியை அரவணைக்கையில் முறை தவறிய நீயும் சரண் புகழாம் என கருதியே மறைந்திருந்து களை எடுத்தான் அஃது மிகச் சரியே அப்படின்னு சொல்றார். இதுல என்னெல்லாம் விஷயம் சொல்றார் தெரியுமா? நீ களை, ஏன்னா நீ நிறைய தவறான விஷயங்கள் பண்ணியிருக்க, நேர பிடுங்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ ஒரு களை, அதனால மறைந்திருந்து அம்பு விட்டான். அதுக்கப்புறம் ராமருடைய பாலிசியே என்ன? சரணடைபவர்களை அரவணைப்பது ராமருடைய ஒரு கொள்கை. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்ரீவன் சரணடைந்திருக்கான். சரணடைந்த நீ தம்பியை அரவணைக்கையில் முறை தவறிய நீ, இவன் முறை வேற தவறி இருக்கான், முறை தவறிய நீயும் சரண் புகுந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக உன்னை களை எடுக்கிறது தான் சரி அப்படின்னு மறைந்திருந்து அம்பு விட்டான் அப்படின்னு லக்ஷ்மணர் ஒரு கருத்தை சொல்றார் இந்த இடத்துல. அப்புறம் அடுத்தது நம்ம சொல்ல போறது கட்டிப்பிடித்த விஷயம். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. அயோமுகி படலம் அப்படின்னு ஒரு படலம். சீத்தையை அவங்க ராமரும் லக்ஷ்மணும் தேடினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ராவணன் கவர்ந்து கொண்டு போன பிறகு இங்கே பர்ணசாலையும் இல்லை, சீத்தையும் இல்லை. தேடி 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 ஒரு இரவு ஆயிடுறது. அப்போ ராமருக்கு ஒரு நீர் வேட்கை, தாகம் எடுக்கிறது. அதனால அவர் ஒரு பாறையில் உட்காந்துருக்க, லக்ஷ்மணர் போய் நீர் எடுத்துன்னு வரலான்னு சுனை தேடிட்டு போறார். போனா ரொம்ப நேரம் வருது லக்ஷ்மணர் திரும்பி வர்றதுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அயோமுகி அப்படின்னு ஒரு அரக்கி, அவ கொஞ்சம் சூர்பனகை மாதிரி தான். லக்ஷ்மணன் மேல காதல் கொண்டு என்னை மணப்பாயா அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி லக்ஷ்மணர் அவருடைய மூக்கையும் காதையும் அறுத்துடுறார். அறுக்கும்போது அந்த சத்தம், அலறல் ஒலி இங்க ராமருக்கு கேட்கறது. இங்க ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், காணோம், லக்ஷ்மணர் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு. என்ன ஆயிருக்கும்? அரக்கரோடு இவன் சல்லாபம் செய்தானோ, இந்த மதிக்கூர்மை கொண்டவனை அவர்கள் வில்லங்கம் செய்தாரோ, என்ன ஆயிருக்குமோ, யாரோடையால் சண்டை போட்டு இருக்கானா அப்படின்னு இவர் பயந்துட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்கறது, அலறல் சத்தம். அப்போ ராமர் என்ன தெரியுமா சொல்றார்? அன்னையர் மூவரையும் தந்தையையும் தையலையும் இழந்த பின்னும் இந்த பொய்யான உலகத்தில் போலியாய் நான் உலவுவது கண்ணான நின்னை பின்னவனாய் பெற்றதுதான் அப்படிங்கிறார். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது! அண்ணா கிட்டேந்து வர்ற வாக்கு மூலம் இது. அம்மாவை பிரிஞ்சு வந்திருக்க, அடுத்தது அப்பா இறந்து போயாச்சு, தையல்னா என்ன, மனைவியை பிரிஞ்சாச்சு. அப்போ இந்த பொய்யான உலகத்தில் நான் போலியாய் உலவுவது கண்ணான நின்னை பின்னவனாய் பெற்றதுதான்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா சூசைட் பண்ணிக்க போறார் இந்த இடத்துல ராமர். சீதையை கவர்ந்து போகும்போது கூட அவர் உயிர் தியாகம் பண்ணணுங்கிற அளவுக்கு கூட அவர் போகல. இப்போ லக்ஷ்மணன் காணம் அப்படின்ன உடனே அவர் உயிர் தியாகம் பண்ண கூட துணிஞ்சிருக்கார். இது அண்ணா வாயிலேருந்தே கிடைச்ச ஒரு சர்டிபிகேட் இல்லையா இது? இப்படி கட்டி பிடித்த விஷயம். அதை தவிர மற்றபடி இந்த சீதையோட பிரிவால பல நேரங்கள் துவண்டு போற அண்ணனை இவரும் மனைவியை விட்டுட்டு தான் வந்திருக்கார். ஆனா அண்ணனை ஆசுவாசப்படுத்துறார் பல நேரங்கள். அப்புறம் யுத்த காண்டம் வருது. யுத்த காண்டத்துல பல நிகழ்வுகள், நிறைய அண்ணனுக்கும் தம்பிக்குமான பாசம். ஆனா நான் சொல்ல போறது ஒரு முக்கியமான நிகழ்வு, இந்திரஜித் வதம். இந்திரஜித் வதத்துக்கு முன்னாடி தான் லக்ஷ்மணன் ராவணனுக்கும் ராவணனின் இன்னொரு மனைவி தானிய மாலினிக்கும் பிறந்த அக்ஷயகுமரன் அப்படிங்கிறவனை பிரம்மாஸ்திரம் செலுத்தி வதம் பண்ணி இருக்கான் லக்ஷ்மணர். இப்போ இந்திரஜித்தை வதம் பண்ண போகணும். அப்போ அண்ணா இவருக்கு அட்வைஸ் பண்றார். பிரம்மாத்திரம் அவன் விடுவானாயின் தடுத்தலை நீ செய், செலுத்தலை செய்யாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறார் அண்ணா. சண்டை போட போறதுக்கு முன்னாடி நீ பிரம்மாஸ்திரம் விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அதனால அண்ணா சொன்னதை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு பிரம்மாஸ்திரமே அவர் கையால தொடவே இல்லை. அவனோட வேற எதையோ அம்பெல்லாம் விட்டு தான் அவர் சண்டை போடுறார். இறுதியா ஒரு பிறை அம்பு அப்படின்னு எடுத்துட்டு அவர் அண்ணா மேல ஒரு ஆணை வைக்கிறார். என்ன சொல்றார்? வேதமே தெளியத்தக்க, மறைகளே போற்றத்தக்க இறைவன் ராமன் என்னும் நல்லற மூர்த்தி எண்ணின் இந்த அம்பு கோர பல்லுடை இந்திரஜித்தின் கரத்தை அறுக்கும், சிரத்தை சிதைக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட இந்த பிறை அம்பை விடுறார். என்ன கண்டிஷன்? அண்ணா மேல. அண்ணா ஒரு நல்லற மூர்த்தி அப்படிங்கிறது உண்மையா இருந்தால் இந்த அம்பு அவனுடைய கரத்தை அறுக்கும், சிரத்தை சிதைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்பு நேர போய் நேர அவனுடைய தலையை கொய்து கொண்டு வந்துடுறது. அந்த தலையை எடுத்துண்டு ராமரை பார்க்க வரான். அப்பதான் ராமர் அவனை கட்டி பிடித்து சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்றார் அவர். இது இந்த வார்த்தை ஒரு பெரிய மகுடம் இல்லையா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அவ்வளவுதான். அண்ணா சொல்லியாச்சு, எவ்வளோ நல்ல தம்பி, இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம், நம்ம இவன் தான் சிறந்த தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ராமர் ஒரு வார்த்தை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இலக்குவன். ராமர் ஒரு விளக்கு என்றால் அதனுடைய தீப ஒளி இலக்குவன். ராமர் ஒரு ஆறு என்றால் அதன் இரு கரைகள் இலக்குவன். இப்படி ஒரு நல்ல தம்பி என்று பெயரெடுத்தவன் இலக்குவன். அதனால் தம்பியருள் சிறந்தவன் இலக்குவனே என்று என்னோட முதல் வாதத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக தம்பியருள் சிறந்தவன் கும்பகர்ணனே. கும்பகர்ணன் அரக்கருள் பிறந்த ஒரு அல்லிமலர், சேற்றில் முளைத்த ஒரு செந்தாமரை பூ, தியாகத்தின் சுடர், தியாகத்தின் ஒளி. அவன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பானான் தெரியுமா? நீள் நெடுங்காலோடு சென்ற குன்று அப்படி இருப்பான். எப்படி? ஒரு குன்று, அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு கை கால் முளைச்ச மாதிரி இருப்பான். அப்படி ஒரு உருவம். நல்ல போர் வீரன். அவனுடைய தோள், இந்த தோல்லேருந்து இந்த தோலை பார்க்கலாம் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சோன்னா இப்படி ஒரு செகண்ட்ல பார்த்துடலாம் இல்லையா நம்மளுக்கெல்லாம். அவனுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, பல நாட்கள் ஆகுமாம். தோளோடு தோள் நோக்கி நாள் பல கழிந்து போகுமாம். அப்படி இருப்பான் அந்த கும்பகர்ணன். எப்படி நம்ம பேசும்பொழுது வாவ் அப்படி சொல்லுவோம், வெரி நைஸ் அப்படி ஒரு அந்த அழுத்தம் கொடுத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேருந்து இங்க பார்க்க அவ்வளோ நாள் ஆகுமா. அப்படி ஒரு உருவம் அவனுக்கு. முதல்ல சுந்தரகாண்டத்துல அனுமன் இலங்கையை எரித்து விட்டு போயிருக்கான். உடனே ராவணன்
இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி இலங்கையை புதுப்பிக்கிறான். புதுப்பிச்ச உடனே அவனுக்கு மனசு ஒரே புகைச்சலாக இருக்கு. ஆட்சியும் தாழ்ந்து மாட்சியும் வீழ்ந்தது, வீழ்ச்சியும் சூழ்ந்தது சிறு குரங்கின் சூழ்ச்சியால் அப்படின்னு புலம்புறான். இந்த மாதிரி ஆயிடுத்து, என்ன பண்றது அப்படின்னு மந்திர ஆலோசனை சபையை ராவணன் கூட்டுறான். அப்போ எல்லாரும் படைத்தலைவர்கள்லாம் உடனே நாங்க போயின குரங்கை பின் தொடர்ந்து போய் பிடித்து வருகிறோம் அது இதுன்னு எல்லாரும் சொல்றா. அப்போ இடை மறித்தான் கும்பகர்ணன். அவன் என்ன சொல்றான்? தேவியை கவர்ந்து சிறை வைத்தல் நன்றோ, பாவியர் பெரும் பழி இதனினும் உண்டோ அப்படின்னு கேட்குறான். முதல் வார்த்தை, நீ பண்ணினது சரியா? தேவியை இந்த மாதிரி சிறை வைக்கிறது சரியா? பாவிகள் பெற பழி இதை விட அதிகமா ஏதாவது உண்டா அப்படின்னு முதல்ல கேட்குறான். தப்புன்னு பாயிண்ட் பண்றான். அடுத்தது என்ன சொல்றான்? இனி வஞ்சியை விடுவித்து துச்சமாயாவதுவோ, வென்று பட்டு மடிவதுவே உச்சமாய் ஆனதிப்போ. என்ன சொல்றான் அவன்? அண்ணா பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்றான். நீ சிறை வைத்தது தப்பு, ஆனா சிறை வச்சுன்னு வந்தாச்சு, இப்ப என்ன விடுறது ரைட்டா? இப்போ வஞ்சியை விடுவித்து நம்ம என்ன துச்சமா ஆறதா? வென்று பட்டு மடிவது, வென்று படலாம் இல்ல மடியணும், அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்றான். அண்ணா பண்ணினது தப்புன்னு தெரியறது, ஆனா அவனுக்கு சாதகமா பேசுறான். இதே மாதிரிதான் விபீஷணன் என்ன சொல்றான்? பிறன் மனையாளை அகமுடையான் வசம் ஒப்படை அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணன் கேட்கல அத. உடனே விபீஷணன் ராமர் தரப்புல இணைஞ்சு கொள்றான். ஆனா கும்பகர்ணன் அப்படி பண்ணல. அண்ணா பண்ணினது தப்பு அப்படின்னு தெரியறது, ஆனா அண்ணாவோட இருக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறான். இந்த மந்திர ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு உறக்கம். பொதுவா என்ன கும்பகர்ண தூக்கமா அப்படின்னு கேட்பாங்க. கும்பகர்ணன் மாதிரி சாப்பிட்றியா அப்படின்னு. அது இல்லை, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். தூங்குவான் சரிதான், தூங்க மூஞ்சி கிடையாது. அவன் தூங்க மூஞ்சிதான், ஆனா வலிமையானவன். அவன் வீரன், அவன் தியாகத்தின் உருவம். 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழித்திருப்பான். இப்போ அவன் தூங்க போயிருக்கான். முதற் போர் படலம் ஆரம்பிக்கிறது. ராவணன் ரொம்ப ஈஸியா என்ன ராமரை மனிதர்களை வெல்வது நமக்கு என்ன சிரமமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வரான். வந்தபோதுதான் கையில் இருக்கிற ஆயுதங்கள், வில்லு, வாள், ஆள் எல்லாமே தொலைந்து, எல்லாமே மடிந்து போய், குறைந்து போய், தீர்ந்து போய், நிராயுத பாணியாய் சிரம் கவிழ்ந்து அந்த போர்க்களத்தில் நிற்கிறான். அப்பதான் ராமர் இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, இப்படி வந்துட்டோமே. ஊரும் சிரிக்கும், பாரும் சிரிக்கும், பகையும் சிரிக்கும், இருப்பினும் மெல்லியல் கொண்ட சீதை சிரிப்பளே அப்படின்னு அவன் வெக்கப்படுறான். வெக்கப்பட்டுட்டு வந்த உடனே நிறைய பேர் அமைச்சர்கள் எல்லாரும் கும்பகர்ணனை அனுப்பலாமே போருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கும் தோன்றது. உடனே கும்பகர்ணனை அனுப்புறதுக்கு ஆள் போறாங்க. அவன் உறங்கி கொண்டுதான் இருக்கிறான். யானை போறது, குதிரை போறது, அப்புறம் முரசு போறது, ஆள் செவியில ஊதுறாங்க. அவன் புரண்டு படுத்தவன் திரும்பி படுத்தான், திரும்பி படுத்தவன் புரண்டு படுத்தான். எழுந்துக்கவே இல்லை, முழிச்சுக்கல. அதுக்கப்புறம் உலக்கையால் இடித்தனர். அப்புறம் எழுந்துக்கிறான். எழுந்துட்டோன்னா என்ன, 600 வண்டி உணவினை அள்ளி உண்டான், 200 குடம் கள்ளினை ஒரு மடக்கில் குடித்தான், 100 தட்டு ஊனினை அள்ளி அள்ளி உண்டான். அப்புறம் அண்ணனை தரிசிக்க வந்தான், குன்றனைய கொள்கையான். இப்படி சொல்லியிருப்பார் கம்பர் இந்த இடத்துல. குன்றுதான் அவன், குன்றனைய கொள்கையான். உறுதியான எண்ணம், கொள்கை உடைய அந்த கும்பகர்ணன் எழுந்து வரான். எழுந்து வந்தாக்க எப்படி இருக்கு இந்த இடத்துலையும் கற்பனை, கம்பருடைய கற்பனை. நீள் நெடுங்காலோடு சென்ற குன்றை நேசமாய் தழுவியது நின்ற குன்று. இவன் ஒரு குன்று, இவன் ஒரு குன்று, இந்த குன்று இந்த குன்றை தழுவின உடனே ராவணன் அவனுக்கு செஞ்சாந்தம் 8 வெற்றி பட்டயம் கட்டுறான். கும்பகர்ணனுக்கு புரியல.
அன்ன காலையில் ஆயத்தம் ஏன் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அவனே கும்பகர்ணனே கேட்கிறான், ஜானகி துயர் தவிர்ந்தது இல்லையோ, அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ அப்படின்னு அவன் புரிஞ்சிடுறான். இன்னும் விடலையா நீ இன்னும், ஏன்னா அவன் தூங்க போயாச்சு, இப்பதான் எழுந்து வரான், அதனால இன்னும் நீ சீதையை விடலையா அப்படின்னு சொல்லிட்டு, திண்திரள் ராமனை வெல்லலாம் என்பது பெண்மயிலை தழுவலாம் என்பது போலுமால் அப்படின்னு சொல்றான். நீ திண்திரள் ராமனை வெல்லலாம் என்பதும் இந்த பெண்மயிலை தழுவலாம் என்பதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கும்பகர்ணனுக்கு சீதையை கவர்ந்து வந்ததுல விருப்பமே இல்லை. நம்மளுக்கு இது வரைக்கும் அதான் புரிஞ்சிருக்கு, அவனுக்கு விருப்பமே இல்லை. தையலை இன்றோடு விட்டுவிடு, ராமன் தாள் பற்றிடு அப்படின்னு சொல்றான். உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுறது. என்ன நீ என்னை அறிவுறுத்த நீ என்ன அமைச்சனோ, மானிடரை வணங்க நான் என்ன துச்சமோ, கூனுடை குரங்குதான் உனக்கு உச்சமோ, தூங்குதி நீ போய் இரவும் பகலும் அப்படின்னு கோபப்படுறான் ராவணன். நீ போய் தூங்கு போ, என்ன நான் மனுஷனை வணங்க சொல்றியா, என்ன இந்த குரங்கு தான் உனக்கு உச்சமா அப்படின்னு சொல்லி நான் அவளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு தருக வாழ் வருக எம்மோடு பொருக போர் அப்படின்னு சொல்றான். வாங்க எனக்கு கூட வாழ, நான் போறேன் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கிளம்புறான். அண்ணா பொருத்தியால் வென்று நான் வருவேன் என்று உரைக்கிலேன், நின்று போர் புரிகினும் கொன்றுபடுவேன், வென்றுளர் எனை எண்ணின் வெல்வர் உன்னையும், பின்னை நினைத்து எண்ணுதல் பிழையாகும் அப்படின்னு சொல்றான் கும்பகர்ணன். நான் சண்டைக்கு போறேன் அண்ணா, ஆனா நான் சண்டையில வெற்றி பெறுவேன்னு சொல்ல முடியாது, நான் கொன்றுபடுவேன் கொல்லப்படுவேன், என்ன ஜெயிச்சுட்டா உன்னையும் கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க, அப்புறம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன புரியுது நம்மளுக்கு, சீதையை கவர்ந்து வந்ததுல இஷ்டம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல அண்ணனுக்காக போர் புரிய கிளம்புறான் கும்பகர்ணன். அதுவும் என்ன தெரியுது, வென்று வருவேன் என்று நான் உரைக்கிலேன், நான் ஜெயிச்சுடுவேன் என்னால் சொல்ல முடியாது, கொன்றுபடுவேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தெரியறது, ஆனா நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறான். உடனே இங்கே இவன் கும்பகர்ணனுடைய தேரெல்லாம் வருது போர்க்களத்துக்கு. ராமர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார், ராமர் விபீஷ்ணன் எல்லாரும். இங்கே கும்பகர்ணன் தேர் வந்த உடனே அவனுடைய உருவத்தினால அந்த கதிரவனுடைய ஒளியே மறைஞ்சு போய் இருட்டாருது. இங்கே இருக்கிற வானரங்கள்லாம் மிரண்டு போகிறது. உடனே ராமர் கேட்குறார், யார் இவன், ராவணன் போல் இருக்கும் இவன் யார் அப்படின்னு கேட்குறான். உடனே விபீஷ்ணன் சொல்கிறான், ராவணனுக்கு பின்னவன் எனக்கு முன்னவன், பிறன்மனையாளை அபகரிப்பது குற்றம் என இருமுறை அறிவுறுத்தி சொன்னவன் அப்படின்னு சொல்றான் விபீஷ்ணன் ராமர் கிட்ட. ராமருடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு தெரியுமே, நல்லவர்களை அரவணைப்பது அவருடைய குணம். இவன் என்ன சொல்றான், 2 தடவை அறிவுறுத்தி இருக்கான், பிறன்மனையாளை அபகரிப்பது சரியில்லை அப்படின்ன உடனே அவர் ராமர் என்ன சொல்றார், இன்று இவனை கொல்வதோ இவனோடு போரிடுவதோ சரியல்ல, முறையல்ல அப்படி சொல்லிட்டு விபீஷ்ணனை தூதுக்கு அனுப்புறார். விபீஷ்ணன் வரான். அவன் எதுக்கு விபீஷ்ணன் வரானே அப்படி சொல்லிட்டு, தம்பி நீ அங்க போயிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேனே, நீ எதுக்காக இங்க வர அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விபீஷ்ணன் சொல்றான், இருள் வாழ்க்கையை களைந்தான் அந்த அருள் நிறைந்த ராமன், ராமன் உன்னையும் அழைக்கிறான், நீயும் அந்த சைடு வந்துடு, எனக்கு இலங்கை அரசை தருவதாக சொல்லி இருக்கான், நான் அதை உனக்கு கொடுத்துடுறேன், உனக்கு ஏவலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது, அண்ணா இருக்காங்க, ஆனால் அண்ணனை கொன்னுட்டு இவர் விபீஷ்ணனுக்கு நாட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்கார் ராமர். அதை கும்பகர்ணனுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அழகாக அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், அழகாக அக்செப்ட் பண்ணி எங்கள் ராமரோட போயிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தான் அண்ணா பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறதுல ஒரு நல்ல கருத்து இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், போர் தொழில் கற்றுக் கொடுத்து வளர்த்த ராவணருக்கு தீங்கு செய்யேன்
அப்படின்னு சொல்றான். செஞ்சோற்று கடன் தீர்க்க என் உயிர் ஈவேன் அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கான். கிளியர் டிசிஷன். சாக தான் போறோம், அண்ணனுக்காக சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்திருக்கான் இவன். இப்போ கர்ணன், மகாபாரத கர்ணன் எப்படி தோழனுக்காக செஞ்சோற்று கடனுக்காக உயிர் நீக்கிறான் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல கும்பகர்ணன் அண்ணனுடைய செஞ்சோற்று கடனுக்காக. என்ன செஞ்சோற்று கடன்? எப்படி ஒருத்தன் 6 மாசம் தூங்கி 6 மாசம் விழித்திருக்கான்னா முடியுமா? இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து போர் தொழில் கற்றுக் கொடுத்து அவன் வச்சுட்டு இருந்தான் இல்லையா இத்தனை நாள். அந்த அண்ணனுக்கு நான் தீங்கு செய்யேன், நான் அவனுக்காக உயிர் ஈவேன், கடலணைய இந்த குரங்கு படையை நான் மீட் பண்ணிக்கிறேன், இறக்கும் அரக்கருக்கு நீ இறுதி கடன் செய் அப்படின்னு சொல்றான். அதோட அவன் சொல்றது இன்றோடு முடிந்தது அன்றே நம் உடன்பிறப்பு அப்படிங்கிறான். ஏன்னா இன்னையோட முடிஞ்செடுத்தான் இவா 2 பேருடைய உடன்பிறப்பு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாக போறான், இப்ப போர் பண்ண போறான். இது எவ்வளவு பெரிய இந்த மாதிரி கருத்து, இது முக்கியமான கருத்து இல்லையா? இவன் நல்ல தம்பியாவும் இருக்கான் ராவணனுக்கு, இப்போ விபீஷணனுக்கு நல்ல அண்ணனாவும் இருக்கான். உனக்கு நல்லதுன்னா நீ அங்க ராமரோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விபீஷணனை அனுப்புறான். அதே நேரம் நீ அங்க வந்துரும் அப்படின்னா, இல்ல நான் வரல, நான் ராவணனுக்காக, எனக்கு போர்த்தொழில் பயிற்றுவித்த ராவணனுக்காக நான் உயிர் ஈவேன் அப்படின்னு டிசைட் பண்றான். அப்புறம் மற்ற இறக்கும் அரக்கர் வர்க்கத்திற்கு நீ ஈமக்கிரியை பண்ணு அப்படின்னு அந்த ஒரு பின்னாடி என்னெல்லாம் பண்ணணுங்கிறத விபீஷணனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான். கொடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறான். இந்த இடத்துல லக்ஷ்மணன் ஆக்சுவலா பரதன் காட்டுக்கு வரும்போது, சேனையோடு வரும்போது அவன் புரிஞ்சுக்கலையே, பரதன் கூட்டின் போறதுக்கு வருவான்னு லக்ஷ்மணர் புரிஞ்சுக்கலையே, கோபம் தானே பட்டார். நல்ல தம்பியா இருந்த லக்ஷ்மணன் நல்ல அண்ணனா இருந்தாராங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த கும்பகர்ணன் நல்ல அண்ணனாவும் இருந்திருக்கான், விபீஷணனுக்கு நல்ல தம்பியாவும் இருக்கான். அப்புறம் போர் நடக்கிறது. போர்னா என்ன, அது இந்த பாகுபலி எல்லாம் தோத்து போயிடும். அது அப்படியே ஒரு யுத்தம். அதுல ராமருடைய தான் இறுதி போர் நடக்கிறது. முதல்ல ரவர் அவனுடைய வலக்கையை வெட்டின உடனே அறாத கையால் அற்ற கையை எடுத்து சண்டை போடுறான். இந்த கை அற்று போயிடுத்து, வலது கை. அறாத கை இடது கை. அறாத கையால் இந்த அற்று விழுந்திருக்கே அந்த கையை எடுத்து சண்டை போடுறான். அவர் இடது கையையும் அறுத்து விடுறார். இப்ப என்ன பண்றான், 2 கையும் இல்ல, காலால பெரும் மலைகளை உருட்டி அது மேல தள்ளி குரங்கு படைகளை அழிக்கிறான். அவர் வலது காலையும் வெட்டி விடுகிறார். நொண்டை அடிக்கிறான், பின்வாங்கல, நொண்டி அடிச்சு இந்த காலால பாறைகளை உருட்டி தள்ளுறான். இந்த காலையும் வெட்டிடுறார். வெட்டின உடனே இப்ப 2 கை இல்ல, 2 கால் இல்ல, என்ன பண்றார், வாயால ஊதுறார். அந்த உடல் வலிமைக்கு வாயால ஊதினா அந்த மலைகள்லாம் பறந்து போய் விழருது. இந்த இடத்துல கம்பர் போட்ட ஒரு வார்த்தை, வள்ளலும் மலர்கரம் விதிர்ப்புற்றான். வள்ளல் ராமன் இந்த போர் திறனை பார்த்து விதிர்ப்புற்றான். இது விதிர்ப்புற்றான் அப்படிங்கிறதுக்கு பொருள் ஒரு வெலவெலத்து போனான் அப்படின்னு வச்சுக்கலாம், அதிசயப்பட்டு கையை அசைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ராமர் கேட்கிறார், இப்ப என்ன பண்ணட்டும், உன்னுடைய லாஸ்ட் விஷே நீ சொல்லு, என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே, உன் கையால் இன்னைக்கு இறப்பதுதான் எனக்கு உச்சித்தம், என் தலையை கடலில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ராமர் அவருடைய தலையை வெட்டி விடுறார். இதுதான் கும்பகர்ணனுடைய கதாபாத்திரம். இவ்வளவுதான் கும்பகர்ணனுடைய கதாபாத்திரம். ஆனால் இதில் பொதிந்திருக்கும் பொருள் ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கம். வெறும் தூங்க மூஞ்சியோட மட்டும் யாரும் நிறுத்திடக்கூடாது. அவன் ஒரு சரியான வீரன், நல்ல ஒரு தியாக செம்மல், அண்ணனுக்காக உயிர் நீத்தவன், போர் திறன் உடையவன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் தான் தம்பியருள் சிறந்த தம்பி என்று இந்த 2வது வாதத்தை நான் முடிக்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் நடுவர்.
ராமர் மாதிரி ஒரு தர்ம சிந்தனையுடைய ஒரு அண்ணாவுக்கு தம்பியா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் கண்டிப்பா இவரையும் வழி நடத்திடுவார். அதே சமயத்தில் இவர் தப்பு பண்ணினாலும் அவர் வழி நடத்திடுவார். இந்த இடத்துல ராவணன் மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு அண்ணாவுக்கு தம்பியாக பிறந்தாலும் இந்த இடத்துல நம்ம பேச போறது அவர் செஞ்சது ரைட்டா தப்பாங்கிறது இல்லை. இங்க டாபிக் சிறந்த தம்பி யார் அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். அப்ப நம்ம பேசும் பொழுது ஒரு அண்ணன் தவறு செய்கிறான், தவறான கருத்துக்கு தன்னை துணை போக செய்கிறான், அதனால நம்மளுடைய உயிர் போக போறது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் அங்க போனதுனால இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் நினைச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பீச்சில் இந்த மேடையில கும்பகர்ணன் ஒரு சிறந்த தம்பியாக உயிரை விட்டுருக்கான், உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். அப்படிங்கிறதுனால கும்பகர்ணனை சிறந்த தம்பி என்று சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. ரெண்டு தரப்புலையும் ஒரே ஆள் பேசிட்டு என்ன சொன்னாங்க, இந்த தரப்பில் லக்ஷ்மணனை பற்றியும் இந்த தரப்பில் கும்பகர்ணனை பற்றியும் விரிவாக பேசிட்டு கும்பன் சொன்னதையும் எடுத்துக்காங்கிட்டு நம்ம முடிவு போட்டுட்டாங்க. நன்றி மறப்பதெல்லாம் நன்றன்று அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன் வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரன் என்ற நீதியை தாண்டி அறநெறியை எடுத்துன்னு சொல்லியிருக்கான். இருந்த போதிலும் தன் அண்ணனுக்காக கோரிய தர்மத்திற்காக கும்பகர்ணன் தன் உயிரை மாய்த்தான். இருவரில் கும்பகர்ணனை சிறந்தவன் என்று நான் நினைக்கிறேன், சொல்கிறேன். நன்றி வணக்கம். ஓகே, கும்பகர்ணன் ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்து நல்ல ஒரு குணநலனோட இருக்கிறான். ஆனால் ரிசல்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அண்ணனை திருத்த முடியல. இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் லக்ஷ்மணன் இருந்த மாதிரி கும்பகர்ணன் இல்லை. கடைசி காலத்துக்கு வர்றான், சண்டை போடுறான், இறந்துடுறான். என்னுடைய கருத்து என்னென்னா, பிறந்ததிலிருந்து அண்ணனோடையே பயணம் பண்ணி அண்ணன் கூட துணைவியாரோட போகிறார் காட்டுக்கு. ஆனால் லக்ஷ்மணன் அதை கூட தியாகம் பண்ணிட்டு தனியாக அண்ணனுக்காக கூட போகிறார். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் ராமர் ஒரு ஊக்கமாக இருக்கிறதுக்கே லக்ஷ்மணன் கூட இருக்கிறதுனால தான் பல இடங்கள்ல அவர் ஊக்கமாக இருக்கிறார். நிறைய இடங்கள்ல உங்கள் சகோதரி சொன்ன மாதிரி ராமர் எதுக்குமே மனசு கலங்கல. ஆனால் லட்சுமணனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னே அவரே கலங்கி தன்னுடைய உயிரை முடிச்சுக்கிற அளவுக்கு அவர் நினைக்காத போறார். அந்த மாதிரி அண்ணனுக்கு பல வகையிலையும் நல்ல ஊக்கமாகும், வாழ்வுலையும் கூடவே இருந்து வெற்றிகரமாக அவர் அவதார நோக்கத்தை முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த லட்சுமணன் தான் பல விதத்திலையும் கும்பகர்ணனோட ஒரு உயர்ந்த சகோதரர்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இத்தனை பேர் வாலண்டியராக பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நடுவராக என்னுடைய முடிவை நான் சொல்கிறேன். உறக்கம் துறந்து அண்ணனை காத்தவன் இலக்குவன், உறங்கி விழித்தாலும் அண்ணனுக்காக உயிர் தியாகம் செய்தவன் கும்பகர்ணன். பாச மிகுதி உள்ளவன் லக்ஷ்மணன், பக்தி மிகுதி உள்ளவன் கும்பகர்ணன். தன்னலமற்றவன் லக்ஷ்மணன், தன்னலமற்றவன் கும்பகர்ணன். அறப்படி நடந்தவன் லக்ஷ்மணன், அறப்படி நடந்தவன் கும்பகர்ணன். அதனால இரண்டு பேருமே தம்பியருள் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் என்னுடைய முடிவை சொல்றேன். நான் மிக்க நன்றி. தேங்க்யூ.